கிரிப்டோ கரன்சியை கோல்டு வாலெட்டில் வைக்கிறேன்னு சொன்னால் வாலெட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களா இருப்பீங்களா? அது ராங். அப்போ கோல்டு வாலெட்டுன்னா என்ன? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதே மாதிரி இருக்கிற இந்த கிரிப்டோ டேர்ம்ஸ் ஏன் அதுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க, ஸோ அதுக்கு இருக்கிற ஹிடன் மீனிங் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கோல்டு வாலெட்டுன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறதுக்கு முதல் உங்களுக்கு கோல்டு வாலெட்டை பற்றி உண்மையான மீனிங் தெரியும்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நான் சொல்கிறதும் நீங்கள் கமெண்ட் பண்ண சரியா சொல்லி கரெக்ஷன் பார்த்துக்கொள்ளுங்க. என்னதான் ஸ்ரீலங்காவில் நிறைய ஊரில் தமிழ் பேசினாலும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும். ஜஃப்னா ஸ்லாங் வித்தியாசமாக இருக்கும் அம்பாரா ஸ்லாங்கை விட, அம்பாரா ஸ்லாங் வித்தியாசமாக இருக்கும் பெட்டிக்லோ ஸ்லாங்கை விட, இந்த 3 ஸ்லாங் வித்தியாசமாக இருக்கும் கொலம்பு ஸ்லாங்கை விட. அதே மாதிரி கிரிப்டோக்குள்ளேயும் நிறைய ஸ்லாங்குகள் இருக்குது. ஓகே, ஸோ அதை கிரிப்டோக்குள்ளே இருக்கிறாக்களால் மட்டும்தான் அந்த ஸ்லாங்குகளை புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர அவுட் சைடர் ஒரு ஆள் இப்போ தான் புதுசாக கிரிப்டோவை பற்றி தெரிஞ்சு கொள்கிற ஒரு ஆள் இருப்பான்னு சொன்னால் அவருக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. என்னடா சும்மா அந்த மாதிரி அல்ட்டுங்கானல், பிடிசிங்கானல், கேவைசிங்கானல், ஃபட்டுங்கானல் என்னென்னு சொல்லி குழம்புவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கிரிப்டோக்குள்ளே புது ஆளா அல்லது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆளான்னு சொல்லி நான் சொல்கிற அந்த கிரிப்டோ ஸ்லாங்குகளில் எத்தனை உங்களுக்கு தெரியுங்கிறத வச்சு நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ட் காயின். பிட்காயினை தவிர்த்து மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சியுமே அல்ட் காயின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் சொன்னால் இவர் தான் லீடர், பிட்காயின் தான் லீடர், இவருக்கு இணையாக யாரும் இல்லை. ஸோ இவர் தான் நம்பர் 1. ஸோ இவருக்கு கூட எல்லா கிரிப்டோ கரன்சியும் கம்பேர் பண்ணாமல் இவரை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாரையுமே அல்காயின்னு சொல்லுவாங்க. பிட்காயின் தான் நம்பர் 1ங்கிறதால. அடுத்தது ATL. இது என்னன்னு சொன்னால் ஆல் டைம் லோ. நம்ம இதில் ப்ரீவியஸ் வீடியோவில் ATH ஆல் டைம் ஹையை பற்றி பார்த்துருந்தோம். இது ஆல் டைம் லோ. ஆல் டைம் லோன்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ கரன்சி அதோட ஃபுல் பீரியடில் அதில் ரிலீஸ் ஆகினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அது எவ்வளோக்கு குறைஞ்ச ப்ரைஸை டச் பண்ணியிருக்குது. அதாவது மார்க்கெட் மேலே போகும் கீழே வரும் ஒசிலேட் ஆகல கீழே பொட்டமை எப்போ டச் பண்ணியிருக்கு அதோட ப்ரைஸ் என்னங்கிறது தான் ஆல் டைம் லோ. அடுத்தது BTC. BTCங்கிறது அநேகமாக நாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிட்காயின்ட டிக்கர், பிட்காயின் சிம்பிள் தான் BTC. அடுத்தது நம்ம கண்ட்ரவர்ஷியல் கோல்டு வாலெட். கோல்டு வாலெட்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற வாலெட் இல்லை, ஆஃப்லைன் வாலெட் தான் கோல்டு வாலெட்னு சொல்லுவோம். கிரிப்டோ வாலெட்டில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஆஃப்லைன் வாலெட், ஆன்லைன் வாலெட், கஸ்டோடியல் வாலெட், நான் கஸ்டோடியல் வாலெட், Web3 வாலெட்னு சொல்லி நிறைய கேட்டகரியில் பிரிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஆன்லைன் வாலெட், ஆஃப்லைன் வாலெட்டை கோல்டு வாலெட், ஹாட் வாலெட்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்லைன் வாலெட்டில் ஹாட் வாலெட்னு சொல்லியும் ஆஃப்லைன் வாலெட்டுகளை கோல்டு வாலெட்னு சொல்லியும் சொல்லுவாங்க. இதை என்ன டிஃப்ரெண்ட்டில் பிரிக்காங்கன்னு சொன்னால், இந்த ஆன்லைன் வாலெட் இந்த ஹாட் வாலெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த டைமும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட மொபைலில் பாவிக்கிற நார்மல் எக்ஸோடஸ் வாலெட். ஆனால் கோல்டு வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாலெட்டுக்கு ஆன்லைன் ஆக்சஸ் இருக்காது, ஆஃப்லைனாக இருக்கும். ஓகே, அதாவது கோல்டு வாலெட் அப்படி ஆஃப்லைன் வாலெட்னு சொல்கிறது. இன்டர்நெட் ஆக்சஸ் டிரெக்டாக இருக்காது. நார்மலாக கிரிப்டோ கரன்சி வாலெட்டுகளில் ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீன்னு 2 விஷயம் இருக்குது. இந்த ப்ரைவேட் கீயை எவ்வளோக்கு பத்திரமா வைக்கணுமோ அவ்வளோ பத்திரமா வைக்கணும். ப்ரைவேட் கீங்கிறது தான் பாஸ்வேர்ட் மாதிரி. அந்த ப்ரைவேட் கீ இன்னொரு ஆள் போனீங்கன்னு சொன்னால் அவர் நம்மளோட கிரிப்டோவை களவெடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஆன்லைன் வாலெட்டுகளில் ப்ரைவேட் கீ அந்த வாலெட்டுக்குள்ளே இருக்கிறதால ஹேக்கர்ஸ் ஈஸியாக ஆன்லைனு கூட வந்து நம்மளோட வாலெட்டை ப்ரைவேட் கீயை களவெடுக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஆன்லைன் வாலெட்டுகளில் அப்படி ஹாட் வாலெட்டுகளில் கிரிப்டோ வைக்கிறது சேஃப் இல்லை. நீங்கள் கிரிப்டோ வைக்கிறேன்னு சொன்னால் கோல்டு வாலெட் அப்படி ஆஃப்லைன் வாலெட்டில் வைக்கணும்னு சொல்கிறேன். என்ன காரணம் சொன்னால் ஆஃப்லைன் வாலெட்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு டிவைஸ் மாதிரி இருக்குது. ஆஃப்லைன் வாலெட்டுக்கு இருக்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு 1 உதாரணம் தான் இது. இதே மாதிரி நிறைய வகையான ஆஃப்லைன் வாலெட்டுகள் இருக்குது. இதுலேயும் சீட் வாலெட், சீட்லெஸ் வாலெட்டுன்னு சொல்லி நிறைய வித்தியாசமான டைப்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிவைஸுக்கு ஆன்லைன் ஆக்சஸ் இல்லை, இந்த டிவைஸுக்கு உள்ளே தான் உங்களோட ப்ரைவேட் கீ இருக்குது. ஸோ ஆன்லைனுக்கூடாக ஒரு ஹேக்கர் வந்து இந்த டிவைஸுக்குள்ளே இருக்கிற பாஸ்வேர்டை, அதாவது நீங்கள் ப்ரைவேட் கீயை களவெடுத்துட்டு போக முடியாது. ஆனால் இந்த டிவைஸை ஃபிசிக்கலாக ஒரு ஆள் எடுத்துன்னு சொன்னால் அவருக்கு உங்களோட பாஸ்வேர்டு தெரியும்னு சொன்னால், அந்த டிவைஸை போட்டு வைக்க பாஸ்வேர்டு தெரியணுன்னா உங்களோட வாலெட்டை ஹேக் பண்ணிடலும். ஸோ இந்த கோல்டு வாலெட் உங்களை எதிலேருந்து பாதுகாக்குன்னு சொன்னால் ஆன்லைன் ஹேக்கிங்லேருந்து பாதுகாக்குமே தவிர நீங்கள் டிரெக்டாக அவங்கள ஒரு ஆள் வந்து வலுக்கட்டாயம் அவங்களோட வாலெட்டை பறித்து உங்களை வலுக்கட்டாயம் பாஸ்வேர்டை போட சொல்லுவான்னு சொன்னால் அதுலேருந்து உங்களை பாதுகாக்காது. ஸோ அதனால் உங்கள்ட்ட எவ்வளோ கிரிப்டோ இருக்குது, அவங்களோட இது ஹார்ட்வேர் வாலெட்ஸில் நீங்கள் எங்கே பத்திரமா வச்சுருக்கீங்கன்னு சொல்லி இந்த விஷயமெல்லாம் பப்ளிக்காக சொல்லக்கூடாது. நான் காட்டின வாலெட் கூட அதில் எதுவுமே இல்லை, நான் சும்மா டம்மியோட தான் வச்சுருக்கேன். அதாவது இன்றைக்கி ஒரு வீடியோக்காக நான் வாங்கின விஷயந்தான் அது. ஸோ அதுக்குள்ளே நான் வைக்கல. நான் வச்சிருக்கிற ஹார்ட்வேர் வாலெட்டில் நான் வெளியில் காட்ட மாட்டேன், நான் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட ஹார்ட்வேர் வாலெட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லக்கூடாது, வெளியால் தெரியப்படுத்தவும் கூடாது. ஓகே, அடுத்தது டிஃபை. டிஃபைன் அர்த்தம் டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ். இது என்னென்னு சொன்னால் சென்ட்ரலைஸ் ஃபைனான்சியலான இந்த பேங்க் சிஸ்டம், அடுத்தது மணி ட்ரான்ஸ்ஃபரிங் சிஸ்டம்,
ஃபைனான்ஸுங்கிற விஷயத்த ஆல்ரெடி நம்ம சென்ட்ரலைஸ்டு ஊடகங்கள், சென்ட்ரலைஸ்ட் கம்பெனிகள் செஞ்சுட்டு இருக்கு. ரைட்? BlackRock பேங்க்ஸ், சேஸ் பேங்க், ஸ்கோஷியா பேங்க், பிஓசி பேங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த டீசென்ட்ரலைஸ்டாக மாதிரி, அதாவது தனிப்பட்ட ஒரு என்டிட்டி இல்லாமல் உங்களை என்ன மாதிரி எல்லாரோட கண்ட்ரோல்லையும் கொண்டு வர இந்த ஒரு விஷயம் தான் இந்த டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ். இதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. Web3 அது இதுன்னு சொல்லி உள்ளுக்கு போனால் போயிட்டே இருக்கலாம். நான் உங்களுக்கு டேர்மை மட்டும் வழங்கப்படுத்துறதால நான் இதை மட்டும் ஜஸ்ட் சொல்லிவிட்டு இதோட விடுறேன். இது சம்மந்தமான மேலதிக வீடியோ வேணும்னு சொன்னால் கமெண்டில் கேளுங்க. நான் அதுக்குரிய செப்பரேட் வீடியோ செய்ய பார்க்கணும். ஓகே, அடுத்தது கேஸ்ண்டா எல்பி கேஸ் இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீஸை தான் இந்த கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரிப்டோ டிரான்சாக்ஷன் ஒன்று நீங்கள் பண்ணக்குள்ள அநேகமான கிரிப்டோ கரன்சிகளுக்கு அல்லது டோக்கன்களுக்கு நீங்கள் ஃபீஸ் ஒன்று பே பண்ணணும். அந்த ஃபீஸ் யாருக்கு போகும்னு சொன்னால் அந்த வெலிடேட்டர்ஸ் அப்படி மைனர்ஸுக்கு போகும். ஓகே, மைனர்ஸ், வெலிடேட்டர்ஸ் இதெல்லாம் யாருன்னு சொன்னால் அதாவது கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷனில் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, டிரான்சாக்ஷனை வெலிடேட் பண்ணுறாங்க. நீங்கள் கூட மைனர் ஆகலாம், ஸ்டேக்கர் ஆகலாம். ஓகே, ஸோ நீங்கள் அப்படி ஸ்டேக்கர் ஆகிற வெலிடேட் ஆகிற மைனருக்கெல்லாம் ஃபீஸ் ஏர்னிங்கிறது வந்தோன்னா ஒன்று டோக்கன் மைனாரிலேருந்து வரும், ரெண்டாவது ஆக்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்குள்ளே கொடுக்குற இந்த கேஸ் ஃபீஸுகளுக்கு கூடாகவும் அவங்களுக்கு ரெவன்யூ வரும். ஸோ இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெட்வொர்க்கை பொறுத்து கூடி குறையும். எத்தூரியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸ் ஃபீஸ் பயங்கர மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு $50 பே பண்ணுற மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன் வரும். சொலோனா பிளாக் செயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கேஸ் ஃபீஸில் பயங்கர குறைவு, $0.01, $0.1 அப்படி தான் போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ கேஸுங்கிறது ஒரு ஃபீஸ் உண்டு. அடுத்தது கேஒய்சின்னு சொன்னால் நோ யுவர் கஸ்டமர். ஸோ இது அநேகமாக எங்கே செய்வாங்கன்னு சொன்னால் சென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்சியல், சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில், சென்ட்ரலைஸ்ட் விஷயங்களில் அவங்க நோ யுவர் கஸ்டமர் செய்வாங்க. அதாவது ஒரு ஆளால் ஒரு அக்கௌண்ட் தான் பாவிக்கலும். அப்படி அவர் பாவிக்கக்குள்ள அவரோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே அவர் கொடுக்கணும். அவர் பேர், அவர் அட்ரஸ், அவர் சில பிளாட்ஃபார்மில் சின் நம்பரை கூட வாங்கி எடுப்பாங்க. ஸோ எல்லா ஜாதகத்தையும் ஃபுல்லாக, அதாவது பாஸ்போர்ட் நம்பர் அப்படி உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எல்லா ஜாதகத்தையும் அந்த பிளாட்ஃபார்முக்கு கொடுத்து வைக்கிற. நாளைக்கு ரெகுலேஷன் பிரச்சனை வந்தாலோ அப்படி எதனான இல்லீகல் ஆக்டிவிட்டி நீங்கள் செஞ்சாலோ உங்களை அந்த கேஒய்சியை வச்சு ஈஸியாக ட்ரெக் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி அப்படியான தப்புகள் செய்யாமல் உங்கள்கிட்ட ஒரு இதொன்று இருக்கணும், ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கணுங்கிறதுக்காக இந்த கேஒய்சியை செஞ்சு வைப்பாங்க. இது சில ஆக்களுக்கு பிடிக்காது, சில ஆக்களுக்கு இதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சென்ட்ரலைஸ் ஃபைனான்சியல் இல்லாட்டி சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பாவிக்கிறோன்னா கட்டாயம் கேஒய்சி செஞ்சு தான் இருக்கணும். அநேகமாக ஆல்மோஸ்ட் எல்லா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சும் கேஒய்சியை மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. நான் கிரிப்டோக்குள்ளே வரக்குள்ளே எந்த விதமான எக்ஸ்சேஞ்சிலையும் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் கேஒய்சி மேண்டேட்டரி இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ரெகுலேஷன்ஸ்கள் பிரச்சனை வரதால் எல்லா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சும் கேஒய்சியை மேண்டேட்டரி பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோடுண்டா அந்த டிரான்சாக்ஷனை, கிரிப்டோ டிரான்சாக்ஷனில் வெலிடேட் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸை நோடுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே கூட எல்லாம் டெக்னிக்கலாக போ விரும்பலைன்னா என்டையர் சிஸ்டம் பெருசி மைனிங், ஸ்டேக்கிங் அந்த கான்செப்டுக்குள்ளே வரும். ஓகே, அடுத்தது சத்தோசி தெரியாமல் நீங்கள் கிரிப்டோ பிட்காயினுக்குள்ளே நீங்கள் இருக்க முடியாது. இந்த சத்தோஷிங்கிற டைம் 2 இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பிட்காயினை கண்டுபிடிச்சது, பிட்காயினை லான்ச் பண்ணினது சத்தோஷி நக்கமோட்டோங்கிற நேமில் தான் அந்த ஒயிட் பேப்பர் லான்ச் பண்ணி. ஆனால் யாருன்னு சொல்லி இன்னும் தெரியாது, அது ஆர்கனைசேஷனாக தனிப்பட்ட நபரானு தெரியாது. ஸோ பிட்காயின் ஃபவுண்டர் சத்தோஷின்னு சொல்லுவாங்க. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது சத்தோஷின் எதை சொல்லுவாங்கன்னு சொன்னால் பிட்காயினை சின்ன துண்டாக உடைச்சி மிகவும் சின்ன பாட்டுக்கு சத்தோஷின்னு சொல்லுவாங்க. ஒரு சத்தோஷி பிட்காயினை 100 மில்லியனாக பிரித்த ஒரு பங்கு. அதாவது 100 மில்லியன் சத்தோஷிஸை சேர்த்தா தான் ஒரு பிட்காயின் வரும். 100 மில்லியன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே சத்தோஷிஸில் கணக்கு எடுக்கிறல. ஆனால் ஒரு காலகட்டம் கொண்டு வரும் பிட்காயின் 1 மில்லியனை தாண்டி போனதுக்கு பிறகு அநேகமானாக்கள் சத்தோஷிஸில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும். வெயிட் அண்ட் சி. ஸோ நான் சொன்ன அந்த டேர்ம்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டேர்ம்ஸ் என்ன, ஆல்ரெடி தெரியாத டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி வேறு டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதாக்கள் தெரிஞ்சு கொள்ளட்டும். உங்களுக்கு இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் HBU கன்சல்டன்சியான 3 வகையான கோச்சிங் ப்ரோக்ராம்கள் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். முதலாவது பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம், இது பிட்காயின் பேசிக்ஸ் எல்லாம் டீச் பண்ணுறது. அடுத்தது கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம், இதில் 14 வகையில் கிரிப்டோ கரன்சியை ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இன்கமில் எப்படி ஏர்ன் பண்ணுங்கிற விஷயத்தை டீச் பண்ணிக்கோம். அடுத்தது பொட் கோச்சிங் ப்ரோக்ராம், இதில் API மூலம் ட்ரேடிங் போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணி எப்படி 100% பேசிவாக இன்கம் ஏர்ன் பண்ண சொல்லி எல்லாத்தையுமே டீச் பண்ணிக்கோம். இது சம்மந்தமான மேலதி டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் அனுப்புகிறோம். பை.